நாடு முழுவதும் குடியரசு தின விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினாவில் நடைபெறும் விழாவில் கவர்னர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை முழுவதும் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் தேர்வாகியுள்ளனர். விண்வெளி சென்று திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா 14 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அதிவேகமாக அரை சதம் அடித்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார். 12 பந்துகளில் அரை சதம் அடித்த யுவராஜ் சிங் முதலிடத்தில் உள்ளார்.